என்ன பேசுகிறீர்கள் என்று தெரிகிறதா? ஆம் ஷெஹன்ஷா, என் காரணத்தால் என் மக்கள் கவலையில் இருக்கிறார்கள். அதைவிட முக்கியமான விஷயம், என் பிள்ளை என்னால் வேதனையில் இருக்கிறான். அவன் முறையாக பிறக்காத வாரிசு என்று கூறினார். அதன் மூலம் அவனை ஒரேடியாக ஒதுக்கி வைத்து விட்டார். என் மகனின் உரிமை போய்விட்டால் என்னாலும் அவனாலும் தாங்க முடியாது ஷெஹன்ஷா. நான் முன்பே கூறியிருக்கிறேன், ஷேக்கு பாபாவின் உரிமையை யாராலும் பறிக்க முடியாது என்று. அவன்தான் நிச்சயம் அடுத்த பாஷா. அதற்குள் அனைத்தும் கைமீறி போய்விடும் ஷெஹன்ஷா. நம் மகன் நம்மை விட்டு பிரிந்து விடுவான். என்னால் இதையெல்லாம் பார்க்கவும் முடியாது, தாங்கிக் கொள்ளவும் முடியாது. ஆகையால் நீங்கள் என்னுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு எனக்கு மதம் மாறுவதற்கு அனுமதி தாருங்கள் ஷெஹன்ஷா. எனக்கு பதில் கூறுங்கள் ஷெஹன்ஷா. உங்கள் கேள்விக்கு பதில் கூறுவதற்கு முன் நான் உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும் ஜோதா பேகம். இப்போது இந்த கோரிக்கையோடு என் முன்பு நிற்பது யார்? என்னுடைய மனைவியா, இல்லை மல்லிகா ஹிந்தா? எனக்கு பதில் கூறுங்கள். எப்பொழுதும் உங்கள் முன்பு உங்கள் மனைவியாகத்தான் நான் நிற்கிறேன், உங்களுடைய தர்ம பத்தினி. என் வேகமாகிய உங்களுக்கு நம் உறவுக்கான அர்த்தம் தெரியும் அல்லவா? நினைவிருக்கிறதா இல்லையா? நானே உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நம் நிக்காவின் போது நீங்கள் 2 கோரிக்கைகள் வைத்தீர்கள். அந்த 2 கோரிக்கைகளில் முக்கியமான ஒன்று என்னவென்றால், எதற்காகவும் உங்கள் மதத்தை மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்றீர்கள். இருந்தாலும் அப்போது நான் உங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் என்னை நிக்கா செய்து கொண்டிருப்பீர்களா? இல்லை அல்லவா? ஒருவேளை அன்று நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் என்னை நிக்கா செய்து கொண்டிருப்பீர்களா? எனக்கு பேகமாகி இருப்பீர்களா? இல்லை அல்லவா ஜோதா பேகம்? அந்த கோரிக்கைகள் தான் நம் உறவுக்கான அடையாளமும் ஆதாரமும். இன்று தாங்கள் அந்த உறவுக்கான அடையாளங்களையே உடைக்க பார்க்கிறீர்கள். ஜோதா பேகம், நிக்காவின் போது நாம் இருவரும் ஒருவருக்கொருவர் வாக்குறுதி அளித்தோம். அதில் ஒன்று, அது சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் அதை ஒன்றாக அனுபவிப்போம் என்றோம். எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, நாம் ஒருவரை ஒருவர் பிரிய மாட்டோம் என்று கூறினோம். ஆனால் இன்று நான் அந்த வாக்குறுதியை மீற வேண்டும் என்று நீங்கள் என்னையே கட்டாயப்படுத்துகிறீர்களா? என் மீது நம்பிக்கை வையுங்கள். நான் உங்களிடம் கூறியது போல் ஷேக்குவின் உரிமையை யாராலும் பறிக்க முடியாது ஜோதா பேகம். அவன் தான் அடுத்த பாஷா. குதாவிற்காக நீங்கள் மதம் மாறுவதை பற்றி பேசாதீர்கள். ஒருவேளை நீங்கள் அப்படி செய்தீர்கள் என்றால் ஜோதா பேகம், நம் உறவுக்கான அர்த்தத்தையே நான் இழந்ததை போல் எண்ணி விடுவேன். ஹுசூர், அந்த பஞ்சாப் சுபேதாரின் விஷயம் அப்படியே உள்ளது. அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள். உடனடியாக இந்த முடிவை எடுத்தாக வேண்டும் ஹுசூர். இதையெல்லாம் சலீமன்னா தானே பார்த்துக் கொண்டிருந்தார். நான் இதை பற்றி அவரிடம் ஆலோசிக்க வேண்டும். ஹுசூர், நீங்கள் அவரை ஏற்கனவே சந்திக்க முயற்சி செய்தீர்கள் தானே? ஆனால் முடியவில்லை அல்லவா? இதற்கு மேல் இந்த பிரச்சனையை தள்ளி போட முடியாது ஹுசூர். ஹுசூர், நீங்கள் ஷாவீர்கள். யோசியுங்கள். இந்த விஷயமாக நீங்கள் சலீமை அழைத்து பேச எண்ணினால் அவர் உங்கள் கட்டளையை ஏற்று அவர் உங்கள் முன் வந்தாக வேண்டும். வரவில்லை அல்லவா? பார்த்துக் கொள்ளுங்கள். இங்கு பாருங்கள், சலீமன்னா என்னை உடனடியாக சந்திக்க வேண்டும் என்று அவருக்கு செய்தி அனுப்புங்கள். அவ்வாறே ஹுசூர். நீங்கள் செல்லலாம். நான் தானியலிடம் முக்கியமான விஷயம் பேச வேண்டும். உத்தரவு ஹுசூர். ஆதாப். ஆதாப். இன்னும் எத்தனை முறை செய்தி அனுப்புவது? ஒவ்வொரு முறையும் சலீமன்னா நிராகரித்து விடுகிறார். எந்த செய்திக்கும் பதில் இல்லை. அவரே தங்களை சந்திக்க விரும்பாத போது தாங்கள் ஏன் அழைக்கிறீர்கள்? தானியல், இது சட்ட ரீதியான சிக்கல். ஒரு முறைக்கு இருமுறை அவரிடம் ஆலோசிக்க வேண்டும். ஆனால் அவர் ஏன் இப்படி செய்கிறார் என்று புரியவில்லை. அவர் என்னை வெறுப்பதற்கு என்னதான் காரணம்? என்னவாக இருக்கும்? அந்த நடன மங்கை அனார்கலியிடம் தான் இருப்பார். வேறெங்கு இருக்க போகிறார்? ஜோதா, பௌர்ணமி விரதத்திற்கான பூஜை ஏற்பாடுகள் அனைத்தையும் நான் செய்துவிட்டேன். சமையலும் என்ன செய்ய வேண்டும் என்று நான் முன்பே கூறிவிட்டேன். பூஜைக்கு வேண்டிய பொருட்கள் வந்து விட்டன. அது சரி ஜோதா, வழக்கம் போல் பிரசாதத்தை எப்பொழுதும் நீ உன் கையால் தான் தயார் செய்வாய் அல்லவா? இம்முறை நான் விரதம் இருக்கப் போவதில்லை மூர்த்தி. என்ன? நீ என்ன கூறுகிறாய்? நீ இந்த விரதத்தை தொடர்ந்து இருக்கிறாய் அல்லவா? அதோடு மாளிகையில் உள்ள அனைத்து இந்து பெண்களையும் நான் பூஜைக்கு அழைத்திருக்கிறேன். வழக்கம் போல் அனைவரையும் நான் அங்கோரி பாகுக்கு வர சொல்லியிருக்கிறேன். அனைவரிடமும் சென்று கூறிவிடு. இம்முறை நான் பூஜையில் கலந்து கொள்ள மாட்டேன். விரதமும் இருக்கப் போவதில்லை. பிறகு நான் அவர்கள் அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டதாக கூறு.
ஜோதா, இந்த விரதம் உன் கணவருக்கும் குடும்பத்தினருக்கும் நல்லது. நீ இந்த விரதம் இருக்க மாட்டேன் என்று கூறுவது ஆச்சரியமாக உள்ளது. என்னுடைய நிலைமை எப்படி மோத்தி? ஒரு இந்து தாயாக இருப்பதால் என்னுடைய மகன் அனைத்து உரிமைகளையும் இழந்து நிற்கிறான். மிகவும் வேதனையில் இருக்கிறான் சலீம். ஷெஹன்ஷா நான் மதம் மாறுவதற்கு அனுமதி தரவில்லை. ஆனால் நான் முடிவெடுத்து விட்டேன். என்னுடைய மகனுக்காக நான் என்னுடைய மதத்தை மாற்றிக்கொள்ளப் போகிறேன். அதனால் சென்ற அனைவரிடமும் கூறிவிடு, இம்முறை நான் பூஜையில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று. இது மிகவும் நல்ல செய்தி. உடனே அவருடைய தூதரை என்னை சந்திக்கும்படி கோருங்கள். ஹிந்துஸ்தானின் ஷகன்ஷா அவர்களுக்கு இந்த துலானின் சலாம் ஏற்றுக்கொள்ளுங்கள். சாகை துரான் அவர்கள் தங்களுக்காக மிகவும் பாசத்தோடு உடன்படிக்கை செய்தியை அனுப்பியிருக்கிறார். அவருடைய வேண்டுதல் தாங்களும் தங்களுடைய ராஜ்யமும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். நான் நீங்கள் கூறிய செய்தியை என் முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன். இப்போது கூறுங்கள், ஷாஹி துரான் அவர்களின் செய்தி என்னவென்று. அவர் ஷாஹி ஈரானுக்கு எதிராகவும் தங்களோடு நட்பாகவும் இருக்க விரும்புகிறார். அதோடு அவர் ஷாஹி ஈரானை சர்தாராக ஏற்றுக்கொள்ள கூட மறுப்பு தெரிவித்து விட்டார். ஆனால் அவர் 2 கோரிக்கை வைத்துள்ளார். அவர் நட்பாக என்னிடம் வேண்டினால் நான் அவருக்காக மனதார எந்த உதவியும் செய்வேன். சாத்துரான் எதிர்பார்ப்பது உங்களுடைய படை ஷாஹி ஈரானின் கட்டுப்பாட்டில் இருக்கும் புராரானை கைப்பற்ற எங்களுக்கு உதவ வேண்டும். ஏனென்றால் அதில் அதிக உரிமை எங்களுக்குத்தான் இருக்கிறது. அதை ஷாஹி ஈரான் அபகரித்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? அவருடைய இந்த கட்டளையை ஏற்றுக்கொள்வதில் எந்த சிக்கலும் இருப்பதாக தெரியவில்லை. சரியான சமயம் பார்த்துதான் நாம் படையெடுத்து தாக்க வேண்டும். சரி, ஷாஹி துரான் அவர்களிடம் என்னுடைய செய்தியை கூறுங்கள். அதாவது சரியான நேரத்தில் என்னுடைய படை நிச்சயம் அவர்களுக்கு உதவும் என்று. இளவரசர் ரஹீம், ஷாஹி துரான் அவரின் தூதுவர் நமது அரண்மனைக்கு வந்திருக்கிறார். அவரை நாம் மரியாதையோடு நடத்த வேண்டும். அவருக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யுங்கள். உத்தரவு உசூர். ஷகன்ஷா, ஒரு செய்தி இருக்கிறது. காபூலிலிருந்து மிர்சா கிம் அனுப்பி வைத்துள்ளார். மிர்சாவிடமிருந்து செய்தியா? அதை உடனே படித்து கூறுங்கள். ஷெஹன்ஷா அவர்களுக்கு மிர்சா ஹக்கீமின் ஆதாப். நான் பதக்ஷான், முல்தான், சமர்கண்ட், புகாரா சுற்றியுள்ள அனைத்து சாம்ராஜ்யங்களிடமும் பேசிவிட்டேன். பல காரணங்களுக்காக நம்மோடு நட்பாக இருக்க விரும்புகிறார்கள். இது மிகவும் நல்ல செய்திதான். அப்படி என்றால் அனைத்தும் நமக்கு சாதகமாக இருக்கிறது. உடனே மிர்சாவிற்கு பதில் அனுப்புங்கள். அவரது இந்த செய்தியால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று. இப்போது அந்த நேரம் வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். ஷாஹி ஈரானுக்கு பாடம் புகட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கண்ணா, உங்களுக்கு தெரியும் அல்லவா, நான் உங்களை அவமானப்படுத்த விரும்பவில்லை. இது அனைத்தையும் நான் என்னுடைய மகனுக்காக செய்கிறேன். எனக்கு வேறு வழியும் தெரியவில்லை. ஷெஹன்ஷாவிற்கு இதை புரியவை. இதற்காக என்னை மன்னித்துவிடு கண்ணா. அமிஜான், அமிஜான், யாரிடமும் மன்னிப்பு கேட்காதீர்கள். சாத்தனுடைய பெயரை கூறினீர்கள் என்றால் சாத்தன் நம்மை தேடி வந்து விடுவான். என்னுடைய செல்லமே, அப்படி உன்னை என்ன கஷ்டப்படுத்தி விட்டார்? அவரை சைத்தான் என்று கூறுகிறார். அதை பற்றி என்னிடம் கேட்காதீர்கள். அது பெரிய தலைவலியாகிவிட்டது. என் பெயரை கூறுங்கள். ஆரம்பானு. அதேதான், என்னுடைய பெயர் ஆராம் பானு தான். ஆனால் அவர்கள் என்னை ஹராம் பானு என்று அழைக்கிறார்கள். எத்தனை முறை கூறுவது? கேட்பதே இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மை விட பெரியவர்களை அவ்வாறு பேசக்கூடாது. பிறகு என்னதான் செய்வது? அவர்களிடம் எதையும் சொல்லி புரிய வைக்க முடியவில்லை. என் செல்ல குழந்தை யாரை பற்றி பேசுகிறார்? நீ உன் தாயை பற்றி பேசுகிறாயா? அவரது முன்பு யாரும் எதிர்த்து பேச முடியாதே.
என்னால முடியாது. அவ்வாறெல்லாம் ஒன்றுமில்லை ஆரம்பானு. நான் எது கூறினாலும் அவர் கேட்க மாட்டார். அவர் விருப்பப்படிதான் செய்வார். இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. நான் ஒரு அடிமை. அப்படி அடிமையாக இருந்தால் நான் கூறுவதை கேட்க வேண்டுமல்லவா? சரி, இந்த அடிமை என்னதான் தவறு செய்தேன்? மல்லிகா இவ்வளவு கோபமாக பேசுகிறார்கள். அடடா, என்னுடைய பிரச்சனையை கூறுவதற்காக உங்களை தேடி வந்தேன். ஆனால் இங்கு வேறு பிரச்சனையாக இருக்கிறது. நான் வருகிறேன். இம்முறை நீங்கள் விரதம் இருக்கவில்லை என்று கேள்விப்பட்டேன். மனசு சரியில்லை. ஆகையால் தான் நான் விரதமும் இருக்கவில்லை, பூஜையும் செய்ய போவதில்லை. நீங்கள் இஸ்லாம் மதத்திற்கு மாறுவதை நான் மறுத்துவிட்டதால் என் மீது கோபமாக இருக்கிறீர்களா? அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். என் மகனுக்காக எதையும் செய்ய தயாராக உள்ளேன். அதை உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும். நான் மதம் மாற நீங்கள் அனுமதிக்கவில்லை அல்லவா? பரவாயில்லை. நான் என் விருப்பமில்லாத விஷயத்தை செய்யாததற்காக நீங்கள் என்னை விமர்சிக்க முடியாது. ஒருவேளை உங்கள் கண்ணன் என் மீது கோபப்பட்டு எனக்கு தண்டனை அளித்து விட்டால்? அவர் அவ்வாறு செய்ய மாட்டார். அவருக்கு என்னுடைய நிலைமை புரியும். நான் இதை என்னுடைய மகனுக்காக செய்கிறேன் என்று தெரியும். அவர் என்னை மன்னித்து விடுவார். அப்படியென்றால் இன்று விரதம் இருக்கக்கூடாது என்று முடிவு. ஆம், நிச்சயமாக. சரி, உங்கள் விருப்பம் போல் செய்யுங்கள். நான் சென்று வருகிறேன். எச்சரிக்கை! இளவரசர் சலீம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். நீ என்ன செய்கிறாய்? நீதானே கூறினாய் இன்று முதல் இளவரசர் மதுவை அருந்த மாட்டார் என்று. ஆம், கூறினேன். ஆனால் அதை நேரடியாக பார்க்க விரும்புகிறேன். அவர் வாக்கை நிறைவேற்றுகிறாரா இல்லையா என்று. அது அங்கேயே இருக்கட்டும், விடு. சலாம் இளவரசி. சலாம். உங்களுடைய சந்தோஷத்துக்காக இந்த அடிமை என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள். நீ இப்பொழுது எந்த நடனமும் எனக்காக ஆட தேவையில்லை. நீ என் அருகில் அமர்ந்தாலே போதும். தாங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஒரு நடன மங்கையின் காலை தொடுவதோடு என்னையும் பாவத்திற்கு உள்ளாக்குகிறீர்கள். இங்கு வா. உன் காலில் இருக்கும் சலங்கையை கழற்றி எறிந்துவிடு. அப்பொழுதுதான் என்னுடைய குற்ற உணர்ச்சி குறையும். உன் காலை என்னிடம் காட்டு. காட்டு. என்னால் தான் நீ உன்னுடைய சந்தோஷமான வாழ்க்கையை இழந்துவிட்ட நடனமங்கை ஆகிவிட்டாய். போதும். எந்த நினைவுகள் முல்லை போல் நெஞ்சை கிழித்திருக்கிறதோ அதை மறைப்பதுதான் மிகவும் நல்லது. அனர்களில் நடந்த விஷயங்களை நீ வேண்டுமானால் மறக்கலாம். ஆனால் என்னால் அது முடியாது. அனைத்தும் என் மனதில் பதிந்து போய்விட்டது. இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் ஹசூர். ஷாஷா முராத் அவர்கள் உங்களை சந்திப்பதற்காக செய்தி அனுப்பியுள்ளார். அவனிடம் கூறிவிடு என்னால் வர முடியாது என்று. பிறகு சந்திக்கிறேன் என்று கூறு. சித்தம் ஹசூர். ஷாஷா ஹசூர் அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். இளவரசர் சலீம் இப்பொழுது களைப்பாக இருக்கிறாராம். ஆகையால் பிறகு சந்திக்கிறாராம். இப்போது சலீம் அண்ணா எங்க இருக்கிறார்? அனார்காலியுடன் அந்தப்புறத்தில் இருக்கிறார்.
நீ செல்லலாம். நாம் அங்கேயே சென்று பேசலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. முயற்சி செய்து பாருங்கள். ஆனால் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று நான் கூறுகிறேன். ஏனென்றால் அவருடைய மனதில் அனார்கலியின் நினைவு மட்டும்தான் இருக்கிறது. செல்வோம். எச்சரிக்கை, ஷகன்ஷா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். வணக்கம் ஷேன்ஷா. நீங்கள் தான் இன்று விரதம் பூஜை எதுவும் செய்யவில்லையே, பிறகு எதற்காக மாலை கட்டுகிறீர்கள்? இதை ஆறாம் பானுவிற்காக கட்டுகிறேன். அவளை பூவால் அலங்கரிக்க வேண்டும், அதற்காகத்தான். அப்படியா? இந்த உணவை எதற்கு எடுத்து வந்தாய்? நான் கேட்கவில்லையே. நான் தான் வரவழைத்தேன். அது என்னவென்றால், நீங்கள் விரதம் இருக்கப் போவதில்லை, அதனால்தான் உங்களோடு சேர்ந்து சாப்பிடலாம் என்று. உங்களோடு சேர்ந்து சாப்பிட்டு வெகு நாட்கள் ஆகிறதுலவா, இல்லையா? வாருங்கள், சேர்ந்து சாப்பிடலாம். வாருங்கள், வாருங்கள், அமருங்கள். இந்தாருங்கள், இந்த திராட்சையை சாப்பிடுங்கள், சாப்பிடுங்கள். உங்களுக்கு நன்றி. சாப்பிடுங்கள். நீங்கள் சாப்பிடுங்கள். ஆ, திராட்சை எப்படி இருக்கிறது? இனிப்பாக உள்ளது. சரி, நான் யோசித்தேன் ஜுதா பேகம், இந்த பூஜையை உங்கள் கணவனுக்காகவும் குடும்பத்திற்காகவும் தான் செய்வீர்கள். அப்படி என்றால் இன்று நீங்கள் பூஜை செய்யவில்லை என்றால் பிறகு ஏதாவது தீமை ஏற்பட்டு விடுமா? இதை நீங்கள் முன்பே யோசித்திருக்க வேண்டும். சரி, நீங்கள் பூஜை செய்யவில்லை என்றால் உங்களுக்கு பதிலாக வேறு யார் செய்வார்? கடவுளே, இதை நான் எப்படி மறந்தேன்? நான் இல்லாமல் இந்த இடத்தில் யார் பூஜை செய்வார்கள்? திராட்சையை சாப்பிடுங்கள். என் யோசனை என்னவென்றால், இன்று எனக்கு வேலைகள் குறைவாக உள்ளது. அதனால் இன்று முழுவதும் உங்களோடு இருக்கப் போகிறேன். இல்லை இல்லை, நீங்கள் அவ்வாறு செய்யக்கூடாது. நான் என்ன நினைத்தேன் என்றால், இன்று முழுக்க உங்களோடு பேசிக் கொண்டிருக்கலாம் என்று. இல்லை, அதுவும் மதிய நேரத்திலா? என்னால் முடியாது. சரி, ஒன்று செய்வோம். நாம் உணவு உண்ட பிறகு நாம் திராட்சை தோட்டத்திற்கு செல்வோம். இல்லை, அது என்னவென்றால் எனக்கு தலை சுற்றுகிறது. மருத்துவரை உடனே அழைக்கட்டுமா? இல்லை, அதெல்லாம் வேண்டாம். தைலம் போட்டால் அது சரியாகிவிடும். நீங்கள் நிறைவாக சாப்பிடாதால் தான் உங்களுக்கு பிரச்சனை வருகிறது. இந்தாருங்கள், முதலில் இந்த கனியை சாப்பிடுங்கள். இதை சாப்பிட்டீர்கள் என்றால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சாப்பிடுங்கள், சாப்பிடுங்கள். ஜோதா பேகம், அது என்னவென்றால் இன்று வரை அப்படி நடந்ததே இல்லையே. இப்போது நடக்கும் பூஜைக்கு தாங்கள் செல்லவில்லை என்றால் அந்த பூஜை சிறப்பாக இருக்குமா என்ன? என் கடமைகளை செய்ய எனக்கு அனுமதி தந்திருந்தால் கண்டிப்பாக நான் கடைசி முறையாக பூஜை செய்திருப்பேன். ஆனால் நான் உங்களுக்கு அனுமதி அளிக்க மாட்டேன். ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீர்கள்? என்னை தாங்கள் கொடுமைக்காரனாக நினைத்தால் அப்படியே நினைத்துக் கொள்ளுங்கள். அதனால் தான் நான் விரதம் இருக்கவில்லை. சரி, அப்படி என்றால் நீங்கள் என்னோடு சேர்ந்து சாப்பிடுங்கள். நீங்கள் ஓய்வெடுங்கள். உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை. நான் பிறகு உங்களை சந்திக்கிறேன். எவ்வளவு பிடிவாதம்! எதையும் கேட்பதில்லை. இந்த முறை நானும் பிடிவாதமாக இருக்கப் போகிறேன்.
ஆனால் பூஜை செய்ய வேண்டுமே. நான் இல்லாமல் பூஜை முழுமையடையாதே. வணக்கம் ஜோதா பேகம். அனைவரும் பூஜைக்காக வந்து விட்டார்கள். செல்லலாமா? நான் பூஜை செய்ய வரவில்லை. நீ செல். எல்லாரிடமும் பொய் உரைத்து விட்டேன். விரதம் இருக்க மாட்டேன் என்று கூறிவிட்டேன். ஆனால் நான் பூஜை செய்யாமல் என்னுடைய உபவாசம் முழுமையடையாதே. ஷெயின்ஷாவிற்கு கெடுதல் வருவதை நான் விரும்பவில்லை. நான் என்ன செய்வது?